பிரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கும் நம்ம எப்படி இளைப்பாறுதல் ரெஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆல்சோ வென் வி வர்ஷிப். பட் வென் வி ஆர் அட்டாக்ட், மற்றவங்க நம்மளை எதிர்த்து வரும்போது எப்படி நம்ம ரெஸ்ட் பண்ணுறது, தட் இஸ் வென் வி வர்ஷிப் காட் ஈவன் வென் அட்டாக்ட். சங்கீதக்காரன் தாவீதுடைய லைஃப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க என்றால் அவரை அநேக நிறைய அவர் லைஃப்பில் பீப்புள் kept on attacking him. ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்க போகிறோம். அது இட் இஸ் ஃபவுண்ட் இன் 2 Samuel chapter 15 verse 32. When David reached the summit of Mount of Olives, he started to worship God. Hallelujah. என்ன ஆகுது என்றால் அவர் 15th chapterல அவருக்கு நியூஸ் வருது. அவருடைய பட்டணத்தை அபகரிக்கிறதுக்காக அவருடைய ஓன் சன் இஸ் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் ஹிம், அவரே அட்டாக் பண்ண வருகிறார் அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ஜெருசலேம் இஸ் a place that he established and he is the king there. அந்த இடத்த விட்டுட்டு he is going to run away as a vagabond. பியூட்டிஃபுல் என்ன, அந்த லாஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே they are keeping the ark of the covenant. அங்கே ஆஃபரிங் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க எல்லாரும் வெளியில் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தாவீது சொல்கிறார் ஜாடாக் அந்த ப்ரீஸ்ட்டை பார்த்துட்டு, இப்போ நீ இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னண்ட்டை திருப்பியும் ஜெருசலேம்குள்ளே கொண்டு போயிடு. இப்போ அவங்க ஷாக் ஆகுறாங்க, வாட் இஸ் திஸ்? ஏன்னா ஆர்க் அவர் தானே கொண்டு வந்தார். ஹீ இஸ் பிரிங்கிங் ஃப்ரம் ஓபதிதோம்ஸ் ஹவுஸ் அண்ட் ஹீஸ் கெப்ட் இட் ஹியர். அவர் சொல்கிறாரு, நான் தனியாக போகிறேன், பட் ஆர்க்கை ஜெருசலேம் கொண்டு போங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்கிறார் டேவிட். என்ன சொல்கிறாருன்னா, இஃப் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தால் ஒரு நாள் அந்த ஆர்க்கை நான் பார்க்கும்படியாக எனக்கு கிருபை செய்வார். பட் அவர் என் மேலே பிரியமாக இல்லை என்றால் அவர் என்ன வேணால் செய்யட்டும். ஐ ரியலி கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு அவர் is so humble, he is telling, he is not taking any credit for himself. நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் ஜெருசலேம் பண்ணேன், நான் தான் ஆர்க் ஆஃப் த கவர்னண்ட்டை கொண்டு வந்தேன், இட் இஸ் மைன் அப்படின்னு எடுக்கல. கர்த்தர் என் மேலே பிரியமா இல்லைன்னா, இஃப் த லார்ட் இஸ் நாட் ப்ளீஸ்ட், வெல் he can do with me whatever he pleases. So he is saying, I am not such a great person. Just because I'm the king, நான் ரொம்ப வர்ஷிப் சாங்ஸ்லாம் எழுதியிருக்கேன், நிறைய டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், எவ்ரிதிங் ஐ ஹவ் டன். நல்லா ஐ லவ் த லார்ட் ஸோ மச், ஐம் பேஷனேட் ஃபார் ஹிம், நிறைய அவருக்காக வர்ஷிப் பண்ணிட்டுருக்கேன். பட் ஸ்டில் ஹி இஸ் டெல்லிங், கர்த்தர் என் மேலே பிரியமாக இல்லைன்னா என்ன வேணால் செய்யட்டும் அப்படின்ட்டு அவ்வளோவா அது வேர்ஸ் ரியலி டச் மீ ஸோ பியூட்டிஃபுல். ஸோ எனிவே இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, தனியாக ஒரு நாடோடி மாதிரி, ஒரு வேகபாண்ட் மாதிரி ஹீ இஸ் ரன்னிங் டு ஹைட். அந்த வேலியெல்லாம் கடந்து போகிறாரு, மேலே போகிறாரு. இஸ் சமிட், அந்த மலை உச்சியில் போயிட்டு நின்றுட்ட பிறகு என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஹீஸ் கம் டு த டாப் ஆஃப் த மவுண்டன் வேர் ஹீ வர்ஷிப் காட். ஹல்லேலூயா. அது வர்ஷிப் பண்ணுற டைம் மாதிரியே இருக்காது. அந்த டைமில் தான் பீப்புள் வில் பி பிளானிங், எப்படி நம்ம அட்டாக்கரை நம்ம ரிசால்வ் பண்ணுறது, என்ன பிளான் பண்ணுறது. அதில் வேறு அந்த வசனத்துக்கு முன்பதாக இன்னொரு வசனம் சொல்லுதுன்னா, அவருக்கு நியூஸ் வருதான், அஹித்தோப்பேல் இஸ் நவ் அட்வைசிங் அப்சலோம் அப்படின்னு தான் அந்த செய்தி கேட்குறாரு. ஓ மை காட், டபுள் இங்கே ஜெருசலேம் எடுக்க போகிறாங்க, மை கவுன்சிலர் இஸ் நவ் மை எனிமீஸ் கவுன்சிலர். ஸோ வாட் வில் ஐ டூ? எவ்ரிபடி கம், லெட்ஸ் சிட் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டைமில் இட்ஸ் சேயிங் டேவிட் வர்ஷிப் காட். Hallelujah. Where he worshipped God. எங்க? மலை உச்சி, when he was attacked. அதுக்கப்புறம் immediately we are reading, behold Ushai the Archite. உஷாய் வருகிறார். As he worshipped God, his solution comes. What is his solution? Ushai. அது பியூட்டிஃபுல் ஸ்டோரி, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ உஷாய் அவர் he is sending him as an advisor to Absalom. அதுக்கப்புறம் உஷாய் is the one who is helping him. ஸோ நம்ம அட்டாக் பண்ணும்போது என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி மற்றவங்களோட போய் பேசுகிறதுன்னு தெரியாது. அந்த டைமில் கண்டிப்பாக நம்முடைய ரெஸ்ட், இளைப்பாறுதல் கண்டிப்பாக கெட்டு போயிடும். பதஷ்டம் வந்துடும், பயம் வந்துடும், நிறைய நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். ஆல் த திங்ஸ் குட் ஹேவ் ஹேப்பன்ட். பட் அது எல்லாத்தையும் ஜஸ்ட் வச்சுட்டு நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்ம வர்ஷிப் பண்ணும்போது உண்மையாகவே த லார்ட் வில் சென்ட் அ உஷாய். உங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஒரு வழி, ஒரு ஆன்சரை கொடுக்கும்படியாக கால் ஃபார் தட் உஷாய். என்னுடைய உஷாயை அனுப்புங்க. என் பிரச்சனையில் என்னை அட்டாக் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்படியாக, எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஒரு உஷாயை அனுப்புங்க. ஐ prayed this prayer many times. எனக்கு வேர் இஸ் மை உஷாயெல்லாம் கேட்பேன். காட் இஸ் அவ்வப்போது நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் எனக்கு தெரியும் இவங்க தான் என்னுடைய உஷாய் இந்த சுச்சுவேஷனுக்கு. ஐ கால்ட் மெனி பீப்புள் as my உஷாய்ஸ். ஐ டோல்ட் them, நீங்கள் தான் மை உஷாய் அப்படின்னு. ஸோ கால் ஃபார் your உஷாய். God will send beautifully. பட் அந்த அட்டாக் பண்ணும்போது எப்படி, how can we worship Godனா, அதுக்கு சடன்லி வராது. The reality is, ஏற்கனவே we should have one deep passion
ஃபார் காட்ஸ் ப்ரெசன்ஸ். அப்படி நம்ம லைஃப்பை டெவலப் பண்ணிக்கிட்ட போது when we are attacked, நம்ம ரெஸ்ட்டு இளைப்பாறுதல் குறையும் போது அந்த டைமில் our spirit will draw us to worship God. So I encourage everyone, continue to have a life of worship so that we will be a worshipper at all times. Shall we pray? Father God, இந்த நாளில் கூட சங்கீதக்காரன் எப்படி அவரை தாக்கும் போது கூட அவர் அந்த ஆராதனையை விட்டு விடாமல் ஆராதித்து அவர் பதிலை பெற்றுக்கொண்டார். எங்களுடைய வாழ்க்கையில் கூட நீர் எங்களுக்கு பதிலை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த விதத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மனசோர்வோ இல்லை ரெஸ்ட்டோ லாஸ் பண்ணாதபடி ஒவ்வொரு ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a wonderful day. We are praying for you to enjoy the rest in Jesus Christ. Be blessed.